அண்மைச் செய்தி. விவசாயிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். விவசாய சங்கத்தினர், மீனவ சங்க பிரதிநிதிகள், மாணவர்களோடு கலந்துரையாடி வருகிறார். நாகையில் புத்தூர் பகுதியில் கலந்துரையாடலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அவரை சந்திப்பவர்கள் அவர்களது குறைகளை அவரிடம் முறையிடும் காட்சிகளை நாம் தற்போது பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக சமூக ஆர்வலர் சகோதரர் கிஷோர் அவர்கள் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டியிருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் பேசுவார். சபையில் வீட்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். நாகப்பட்டினத்துக்கு நீங்க மருத்துவக் கல்லூரி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமையா. அதே நேரத்தில் நாகப்பட்டினத்தில் இருக்கிற மருத்துவமனையை எடுத்துட்டு அங்க கல்லூரிக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. நாகப்பட்டினம் மக்கள் படும் அவதி மனசால எனக்கு அழுவையே சொல்லவே முடியாது. அங்க பெரிய போராட்டம் பண்ணி எங்க மேல நிறைய கேஸ்லாம் கொடுத்து அதுவும் வாபஸ் ஆகாம கிடக்கு. நாகப்பட்டினத்துல நகர பகுதிக்கு உள்ள மருத்துவமனைங்கிறது சட்ட ரீதியாகவே கொடுக்க முடியும். இங்க எங்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் அமைச்சு தரேன்னு சொல்லி இன்றைய மருத்துவ அமைச்சர் சொல்லிட்டு போனாங்க. இது வரைக்கும் நடக்கலைங்க ஐயா. எல்லாரையும் கேட்டு பாருங்க. நாகப்பட்டினம் நகர பகுதியில் மருத்துவமனை அவசியம் தயவுசெய்து செஞ்சு கொடுங்க. நன்றிங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பரப்புரை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதன் ஒரு பகுதியாக நாகையில் புத்தூர் பகுதியில் பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர் கலந்துரையாடி வருகிறார். அவரை சந்திக்கும் மக்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர், மனுக்களையும் கொடுத்து வருகின்றனர். விவசாயிகளுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல் நடத்தி வருகிறார்.